this video. Very important chapter number 12, 5 mark. Just only 5 questions. Last 2 years, last 2 examல எதுவுமே கேட்கல. ஸோ கேட்கலாம், கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். வெரிஃபை க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, commutative property, associative property, existence of identity, existence of inverse. The following operation எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க மற்றும் பாருங்க. m star n is equal to m plus n minus m. m என்னும் ஃபார் பிலாங்ஸ் டு எதில் இருக்கணும்? z மீன் இன்டிஜர். m என்ன zல இருக்கணும். இப்போ பாருங்க, ப்ளீஸ் ட்ரை இந்த இதை மட்டும் தனியாக போட்டுருவோம் வீடியோஸ். m star n is equal to m, இது எப்படி சொல்லலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு செகண்ட் நம்பர் சொல்லலாமா? m, n ஃபார் ஆல் பிலாங்ஸ் டு எதுல இருக்கணுமா? இசட்ல இருக்கணும். நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கேன்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. வரவா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன ரூல்ஸ் படிச்சிருக்கோம்? எஸ் ஏ ஸ்டார் பின்னு படிச்சிருக்கோமா? இங்க பட் எம் ஸ்டார் என்ன எடுக்கணும்ல, எம் ஸ்டார் என். இப்போ எம் ஸ்டார் என்ன எப்படி அவன் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன்? எம் பிளஸ் என் மைனஸ் எம் என். எம்னா நம்ம ஒரு நம்பர் எடுக்குமா? 1. என்னன்னா ஒரு நம்பர் எடுக்கலாமா? 2. இது பிலாங்ஸ் டு இசட் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப எப்படிலாம் 1 ஸ்டார் 2 = 1 + 2 மைனஸ் 1 × 2. 1 + 2 வருமா? 1 + 2 - 2. 2 கேன்சல் என்ன வரும்? 1. பிலாங்ஸ் டு இசட் சொல்லலாமா சொல்ல முடியாதா? அப்ப என்ன சொல்லலாம்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி is true. அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்பர் 2 commutative property. commutative property போமா? commutative property என்ன ரூல்ஸ் படிச்சிருக்கோம்? m ஸ்டார் n எடுத்தாலும் சரி, n ஸ்டார் m எடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா? இப்போ m ஸ்டார் என்ன எப்படி எழுதலாம்? m plus n minus mn. அப்ப n ஸ்டார் m எப்படி எழுதலாம்? n plus m minus mn. ரெண்டு ஈக்குவலா பாருங்க, n m னால n னால ஒண்ணுதான். ரெண்டு ஈக்குவலா நாட் ஈக்குவல். அப்ப என்ன சொல்லலாம்? commutative property is true. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்? associative property. இது கொஞ்சம் லென்த்தா வரும், இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? இது பழைய டெக்ஸ்ட் புக்ல இருந்த சம். ஏ ஸ்டார் பிராக்கெட் பி ஸ்டார் சி வருமா? இங்க எம் ஸ்டார் என், அடுத்து வரும் எம் என் பி. அவ்வளவுதான். எம் ஸ்டார் பிராக்கெட் என் ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம் பாருங்க? எம் ஸ்டார் என் ஸ்டார் பி. முதல்ல என் ஸ்டார் பி கண்டுபிடிப்போமா? என் ஸ்டார் பி எப்படி சொல்லலாம் பாருங்க? என் பிளஸ் பி சொல்லலாமையா? எம் ஸ்டார் எம் பிளஸ் என் மைனஸ் எம்னு என் என்பி. எம் ஸ்டார் இந்த என் ஸ்டார் பி இதை எழுதலாமா? என் பிளஸ் பி மைனஸ் என்பி. இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது எல்லாமே என்னது? அப்ப எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் எம் பிளஸ் செகண்ட் நம்பர் எழுதலாமா? என் பிளஸ் பி மைனஸ் என்பி மைனஸ், ஏன்னா மைனஸ் தானே, மைனஸ் எம் இன்ட்டு என் பிளஸ் பி மைனஸ் என்பி. இதை இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு ஆன்சர் பாருங்க. எம் பிளஸ் என் பிளஸ் பி மைனஸ் என்பி ஈச் டேர்ம் மல்டிபிள் பை எம் மைனஸ் எம் மைனஸ் எம்னு மைனஸ் எம்பி பிளஸ் எம் என்பி. இட் இஸ் கால்டு டேஸ் யார்? ஈக்குவேஷன் நம்பர் 1. எது முடிச்சிட்டோம்? எம் ஸ்டார் பிராக்கெட் என் ஸ்டார் பி. ஃபினிஷ் எல்ஹெச்எஸ். அடுத்து கண்டுபிடிக்கலாம் ஆர்ஹெச்எஸ். எம் ஸ்டார் என் ஸ்டார் பி. எம் ஸ்டார் என்ன எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எம் சரிதானே? அடுத்து எம் ஸ்டார் என் ஸ்டார் பி. இப்போ எம் இதுக்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம்? எம் பிளஸ் என் மைனஸ் எம்என் ஸ்டார் பி. ஆர் யூ கரெக்ட்? அப்போ என்ன ஆன்சர் பாருங்க? எம் பிளஸ் என் மைனஸ் எம்என் பிளஸ் பி. ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் மைனஸ் பி இன்ட்டு எம் பிளஸ் என் மைனஸ் எம்என். ஆன்சர் எம் பிளஸ் என் பிளஸ் பி மைனஸ் எம்என் மைனஸ் எம்பி மைனஸ் என்பி மைனஸ் மைனஸ் பிளஸ் எம்என்பி. திஸ் கால் செகண்ட் ஈக்குவேஷனா? கம்பேர் பண்ணி பாருங்க. எம் பிளஸ் என்பி அடுத்து என்பி
எம்பி எல்லாமே பாருங்க ஈக்குவலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃப்ரம் 1 and 2 we get LHS is equal to RHS. Therefore, associative property is true. Kata? அடுத்து என்ன பண்ணுறோம்? Existence of identity. என்னது? Existence of identity. Existence of identity. Existence of identity என்ன ஃபார்முலா? A star E is equal to E star A is equal to A. We take any one. அப்ப என்ன தரும்? A star E is equal to A. இங்க A க்கு பதிலா என்ன எடுக்க போறோம்? M. M star E is equal to M. M தானே வரும். இப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? M plus E minus ME is equal to M. M என்ன கேன்சல். இதுல E காமனா எடுத்துலாமா? ನಂತರ 1 minus m is equal to 0. அப்ப ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னது? 0. ஐடென்டிட்டி எலிமெண்ட் 0 வரலாமா? வரும். அப்ப ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அது ஓகே. அடுத்து fifth one is dash ya. Existence of inverse. Existence of inverse property. A star A inverse go to A inverse star A is equal to E. இந்த E அங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இது எப்படி சார் எழுதலாம்? A star E M star M inverse is equal to E உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 0. E உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? அப்ளை 0. இப்ப இது எப்படி எழுதலாம்? A star B நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்? A M plus M star என்ன? M plus n minus m1. அப்ப இது எப்படி எல்லாம் பாருங்க? M plus m inverse minus m inverse equal to 0. அது கரெக்ட்? இந்த m plus அங்க minus m கொடுக்கலாமா? அப்ப என்ன பாருங்க? இந்த இன்வெர்ஸ் வேணும். m inverse minus m inverse equal to minus m. Take common. m inverse எடுத்துச்சுனா 1 minus m is equal to minus m. Where m inverse equal to minus m by 1 minus m. So the inverse of m is minus m by 1 minus m. Okay, please try students. இது ஒரு 5 marksல எதிர்பார்க்கக்கூடிய சம். Okay, second sum question பார்த்து யாரும் பயந்துறாங்க. என்ன சார் இவ்வளவு பெருசா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. let a be a q except 1. அதாவது ரேஷனல் நம்பரா இருக்கணும். ஒன்றை தவிர எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். ஏன் ஒன்றை தவிர நம்ம சொல்றேன்? டிஃபைன் ஸ்டார் ஆன் ஏ பை எக்ஸ் ஸ்டார் ஒய். முதல் சம் என்ன பார்த்தோம்? எம் ஸ்டார் என்பதமா இங்க என்ன பண்றோம்? எக்ஸ் ஸ்டார் ஒய். இங்க என்ன பண்றோம்? எக்ஸ் ஸ்டார் ஒய். எக்ஸ் ஸ்டார் ஒய் எப்படி டிஃபைன் பண்றான்னு பாருங்க. அப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் டிஃபைன் பை எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். இது எப்படி நம்ம ப்ரொனவுன்சியேட் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு செகண்ட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸ்டார் பைனரி ஆன் எதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்ல பாருங்க. காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆன் ஸ்டார் ஏ. அடுத்தபடியா லெட் ஏ பி a q except 1 define star on by x star a star binary on a. So existence of inverse, existence of identity on a. அப்ப ஏன்னா என்னது? a b என்ன சொல்றியா? a is equal to q except minus 1. q except sorry plus 1. ஏன் சார் பிளஸ் 1? பிளஸ் 1 தவிர நீங்க என்ன நம்பர் வேணா எடுத்துக்கலாம் சார். பிளஸ் 1 தவிர என்ன நம்பர் எடுக்கலாம் சொல்லுங்க அப்போ. நீங்களே சொல்லுங்க அப்போ. q is equal to என்ன சொல்லலாம்? 2 3 4 5 6 7 8 9 and so on. பட் எதை மட்டும் எடுத்துக்கூடாது? ஒன்றை மட்டும். நெகட்டிவ்ல கூட எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஒன்றை தவிர எடுக்கணும். இப்போ முதல்ல க்ளோசர் ப்ராப்பர்ட்டி செய்வோமா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ரூல் படிச்சிருக்கோம்? எக்ஸ் ஸ்டார் ஒய் பிலாங்ஸ் டு q except 1. எக்ஸ் ஸ்டார் ஒய் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ இது எப்படி சொல்லலாம்? when x equal to 2 y is equal to 3 2 star 3 is equal to 2 plus 3 minus 2 into 3 2 plus 3 5 minus 6 minus 1. It is a rational number form. Correct?
minus 1 by 1. It is belongs to Q except 1. ஒன்றை தவிர மற்ற எதாவது வந்திருக்குது. ஸோ அப்போ closure property is true. Star is binary கூட சொல்லலாம். Binary சொல்லாமல் சொல்ல முடியாதப்பா? Is binary. Number 2, commutative property. Commutative property rules x star y is equal to y star x. X star y define x plus y minus xy, that is equation number 1. Y star x define y plus x minus xy. Both equal or not equal? Therefore x star y that's equal to y star x. Commutative property is true. Third one is dash property. அதுதான் கொஞ்சம் லென்த்தாக அவுட் பண்ணணும். Third one is associative property. Third one is dash property. Associative property. Associative property mean A star bracket B star இருக்கு. X star X star bracket Y star Z is equal to X star Y star Z. LHS, are you correct? X star bracket Y star Z. First you have to find bracket Y star Z is defined. எப்படி denote பண்ணலாம்? First number plus second number minus first number into second number. ஆனால் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். X star Y எப்படி கொடுத்துருக்கேன்? X plus Y minus XY. First number plus second number minus first number into second number. இப்போ இதை ஃபுல்லாக first number வச்சுக்குவோம். இது எல்லாமே second number. அப்போ இது எப்படி எல்லாம்? X plus Y plus Z minus YZ minus X into Y plus Z minus YZ. Are you correct? So answer X plus Y plus Z minus YZ minus XY minus XZ minus into minus plus XYZ. It is called equation number 1. Finish the LHS. Second part RHS. X star Y star is X star Y எப்படி டிஃபைன் பண்ணலாம்? X plus Y minus XY. X star Y star Z எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா x plus y, that is called x plus y minus xy star z. First number plus second number minus first number into second number. Answer x plus y minus xy plus z minus x plus y minus xy into z. Answer x plus y plus z minus xy minus xz minus yz plus xyz. It is called equation number 2. Both equal or not equal? Equal. Therefore, from 1 and 2 we get associative property is true. Associative property is true. Third one, fourth one is existence of identity. Fourth one is dash? Existence of identity. Existence of identity form A star E is equal to E star A is equal to A. Correct? Correct? அப்போ இது எப்படிலாம் X star E is equal to E star X equal to X. We take any one term. X star E is equal to X. X star E எப்படி டிஃபைன் பண்ணலாம்? X plus V minus X is equal to X. X என்ன E a common எடுத்துக்கலாம். 1 minus X equal to 0. Here E is equal to 0. Identity property is true. Are you okay? Last one is existence of inverse. Existence of inverse formula. A star A inverse. A inverse star A is equal to E. Apply E value. அப்போ என்ன பண்ணலாம்? X star X inverse is equal to 0. We take any one term. X star X inverse எப்படிலாம்? First number plus second number minus first number into second number is equal to 0. Plus X இங்கே வரும்போது minus X. அப்போ X inverse minus X inverse equal to minus X. Take common X inverse
1 minus x equal to minus x. Here x inverse equal to minus x by 1 minus x. It is called a dash, yeah. Inverse. The inverse of x is minus x by 1 minus x. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஒன்றுன்னு சொன்னோமா. ஏன் சொன்னோம்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. சப்ஸ்டிடியூட் 1, the given value is 1 by 0 infinitive. அதனால தான் என்னவா இருக்கணுமா, ரியல் நம்பராக இருக்கலாம், பட் எதா இருக்கக்கூடாது, ஒன்றை தவிர என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். அது ஓகே. எக்ஸப்ட் மைனஸ் +1. ஓகே, அடுத்து மேட்ரிக்ஸ் போமா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 9. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் ஃபார்முலா பார்த்துருப்போம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முலா என்னன்னு பார்க்க போகிறோம் பாருங்களேன். மேட்ரிக்ஸ் கேபிட்டல் எம் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லுவாங்க பாருங்க, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு எதில் இருக்கணும், குழப்பமே நான் அதே கான்செப்ட் தான். ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0, அதாவது ரியல் நம்பராக இருக்கணும், ஆனால் எதாக இருக்கக்கூடாது. ஏன் சார் சொல்கிறேன், 0 இங்கே போட்டீங்கன்னா இது ஒரு நல் மேட்ரிக்ஸ் ஆகி போயிடும். சரிங்களா, அதனால தான் ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0. ஸ்டார் பி டிஃபைன் மேட்ரிக்ஸ் என்ன சொல்றேன் பாருங்க. இங்க ஸ்டார் என்ன டிஃபைன் பண்றானா, ஸ்டார் டிஃபைன் பை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். டிட்டர்மைன் வெதர் m is closed under star, commutative, associative. எதாவது ப்ரூவ் பண்ண போறோம், க்ளோசர், அசோசியேட்டிவ், காம்படேட்டிவ். அண்ட் ஆல்சோ கீழே கொடுத்துருப்பாங்க எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். முதல் வருமா, கேபிட்டல் எம் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் எதில் இருக்குன்னு சொல்றேன், r minus ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0. ஸ்டார் இங்க என்ன சொல்றீங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நம்பர் 1 க்ளோசர் ப்ராப்பர்ட்டி போவா, m ஸ்டார் n. அப்போ m என்ன எடுத்துக்கோ, எக்ஸ் 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 எக்ஸ். அப்போ அதே போல என்னங்கிற ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு வேணும், ஆமா இல்லையாப்பா. அப்போ அதனால சாராக எடுக்கிறேன் ஒய் ஒய் ஒய். சார் இது நம்ம எதை வேணா எடுக்கலாம் சார், ஏஏ கூட எடுக்கலாம், பிபி கூட எடுக்கலாம், இது யுவர் சாய்ஸ். ஓகே, க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா 2 எலமெண்ட் இருக்கணும், அதனால அது செகண்ட் எலமெண்ட் ஒய் ஒய் ஒய். அது மட்டும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சு. ஓகேவா, m, n belongs to R except 0. ஃபர்ஸ்ட் m ஸ்டார் n, பட் இங்கே மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டானா, அப்போ mn போடுவோமா. mn என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். என்ன என்ன பிடிச்சிருக்கோம், ஒய் ஒய் ஒய். இதை என்ன பண்ணுவோம், ரோ பை காலம் மெத்தடில் பண்ணி விடுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துடும், எக்ஸ் எக்ஸ் ஒய். அடுத்து எக்ஸ் இன்ட்டு என்ன எக்ஸ் ஒய். அப்போ இதோட ஆன்சர் வரும்னா 2xy 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 belongs to ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0. 0 தவிர நீங்க வேற எந்த நம்பர் போட்டாலும் அது கண்டிப்பா ரியல் நம்பராக இருக்கும். அதனால இது என்ன சொல்லலாம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போமா. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்க, எம் ஸ்டார் என்னாலும் என் ஸ்டார் என்னாலும் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். எம் ஸ்டார் என்ன எப்படிலாம் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், என்ன எப்படிலாம் ஒய் 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 ஒய். 2 ரோ பை காலம் மெத்தடில் மறுபடியும் பாருங்க, இதே ஆன்சர் வரும் 2xy. என்ன பாருங்களே, எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் 2xy. அடுத்து அதை பண்ணி பாருங்க, அதே ஆன்சர் வரும் 2xy 2xy. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். அடுத்து அப்படியே என் ஸ்டார்னா மாற்றி போடுறேன், ஒய் 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 எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய். அப்போ என்ன வரும், அதுவும் 2xy. 2 ஈக்குவலா நாட் ஈக்குவலா. அதனால எம் ஸ்டார் என்ன கூட என் ஸ்டார் என் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எம் ஸ்டார் என் ஸ்டார் பி இஸ் கூட எம் ஸ்டார் ஸ்டார் என் ஸ்டார் பி. இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடும், தனியாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ் 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 எக்ஸ். என்னன்னா தெரியும், ஒய் ஒய் ஒய். அப்ப அசோசியேட்டிவ்னா தேர்ட் ஒரு வேரியபிள் வரும், பி. பி என்ன எடுக்கலாம் சார், திருப்பி திருப்பி சொல்றேன் சாரு, இதுதான் எடுக்கணும் அவசியமே கிடையாது, ஏஏ கூட எடுக்கலாம். ஆனா அது என்ன ஃபார்ம்ல இருக்கணும், மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருக்கணும், அவ்வளவுதான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ரூல்ஸ் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, என்ன படிச்சிருக்கோம், m star bracket n star b that's equal to m star n star b. First to find LHS என்ன m star bracket r b. Are you correct? To find n star b என்ன இருக்கும், y y y y. இதுக்கு என்ன வரும், b b sorry z z z z. இதை மல்டிப்ளை என்ன ஆன்சர் வரும், எப்படி எக்ஸ் 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 ஒய் ஒய் மல்டிப்ளை என்ன வருது, 2xy வருது பார்த்தீங்களா. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், டக்குன்னு போடலாமே, 2yz 2yz 2yz
2yz நான் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அடுத்து இதோட எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? m ஸ்டார் n ஸ்டார் b. m உடைய வேல்யூ என்ன தெரியும்? x x x x 2yz 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 மல்டிப்ளை பண்ணுமா ரோ பை காலம். முதல் நம்பர் மட்டும் பாருங்க 2xyz வருமா? அடுத்து ஒரு 2xyz வருமா? என்ன வரும் ஆன்சர்? 4xyz. ஆன்சர் கரெக்ட்? ஏன் இங்க ஒரு பாருங்கப்பா x into 2yz னா 2xyz. அதே போல இந்த ஆட் பண்ணோம்னா plus 2xyz. how many values? 4xyz. 2 plus 2 4 தானே. அப்ப 4xyz அதே ஆன்சர் அதே தானே வரும். 4xyz 4xyz 4xyz. இது எது முடிச்சிட்டோம்? LHS ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து என்ன போறோம்? m ஸ்டார் n ஸ்டார் b. ரைட் ஆன்சர் வரலாம் இல்லையா? RHS. ஃபர்ஸ்ட் m ஸ்டார் என்ன முடியுமா? m ஸ்டார் உடைய வேல்யூ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோமே. 2xy 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 2xy. இதோட எதை மட்டும் போறோம்? z. சாரி b. b என்ன படிச்சிருக்கோம்? z. 2xy into z என்ன வரும்? 2xyz. இது ஒரு 2xyz. how many value? 4xyz. both equal article. Appa from 1 and 2 we get LHS is equal to RHS. Therefore associative property is true. Are you okay? Third property போலாமா? Fourth property existence of identity. என்னப்பா? existence of identity. existence of identity. identity. existence of identity என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்? a star படிச்சிருக்கோமா? existence of identity a star e is equal to e star a is equal to a. Are you correct? இங்க a க்கு பதிலா என்ன பண்ணுவோம்? m star e is equal to e star m. என்ன ஆன்சர் கிடைக்கும்? m. ஏதாவது ஒரு டைம் கம்பேர் பண்ணுவோமா? இப்போ m star e is equal to m. m என்ன தெரியும்? x x x x. e என்ன தெரியும்? e e e. இங்க என்ன தெரியும்? x x x. ஓகேங்களா? அப்ப இது மல்டிபிள் என்ன தெரியும்? 2x. ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? x x x into y y னா 2xy னு. பட் y க்கு பதிலா e வந்துருக்கல 2xe 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 is equal to x x x. equating any one term. corresponding elements are equal. ஏன்னா the two matrix said to be equal. so corresponding elements are equal. 2x is equal to x. here x x cancel. e is equal to 1/2. இந்த identity element என்னதான்? 1/2. so 1/2 is an identity element. ஸோ அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன சொல்லணும்னா இ மேட்ரிக்ஸோட வேலை என்னன்னா 1/2 1/2 1/2. இப்போ இ தெரிஞ்சுன்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சலாம்லப்பா. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? m star m inverse. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் m ஸ்டார் m இன்வெர்ஸ் m இன்வெர்ஸ் ஸ்டார் m இஸ் ஈக்குவல் டு இ. இப்போ எம்ல நம்ம என்ன எழுதுறோம்? எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். m இன்வெர்ஸ் என்ன சொல்லுவோம்? x பவர் இன்வெர்ஸ் x பவர் எம்னா x x. m இன்வெர்ஸ்னா மேல பவர் போட வேண்டியது. x இன்வெர்ஸ் ஈக்குவல் டு e வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியுமா? 1/2 1/2 1/2 1/2. இது ரெண்டே மல்டிபிள் ஆன்சர் ஆகும் நினைக்கிறீங்க? 2x x இன்வெர்ஸ். போடல என்னன்னா x into x இன்வெர்ஸ்னா 1ன்னு போட்டுறோம். அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு எலமெண்ட். சரிங்களா? இது நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிடக்கூடாது. x into x இன்வெர்ஸ்னா x into x இன்வெர்ஸ் பிளஸ் x into x இன்வெர்ஸ்னா x into ரெண்டு ஆட் பண்ணா 2x இன்வெர்ஸ். அடுத்து வரும் 2x x இன்வெர்ஸ் 2x x இன்வெர்ஸ் 2x x இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுமா? 1/2 1/2 1/2. corresponding elements are equal. 2x x inverse equal to 1/2. நமக்கு தேவை ஐடென்டிட்டி எலமெண்ட், இன்வெர்ஸ் எலமெண்ட். x inverse equal to 1/4x. are you okay? the inverse of x is 1/4x. and is 1/4x 1/4x 1/4x. okay dear students, example 12.9 verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse
ஃபார் தி ஆப்ரேஷன் ப்ளஸ் 5 ஆன் Z5. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மாடுலு 5ன்னு சொல்லுவோம். யூசிங் த டேபிள் கரஸ்பாண்டிங் அடிஷன் மாடுலு 5. சார் அந்த மாடுலு 5னா என்ன சார்? மாடுலு 5னா Z5னா Z6னா போல Z என்னன்னா என்ன நினைப்போம், அதனுடைய n-1 டேம் வரைக்கும் எழுதுனா அதே மாடுலு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன n-1 டேம், இதுதான் அதனுடைய மாடுலு கண்டிஷன். ஓகேங்களா சார்? அப்போ Z5 என்ன சார்? 5 நம்பர் எழுதணும், அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் வரும். அப்போ எத்தனை 5 நம்பர் வரும்னு சொல்லப்பா? 0 1 1 2 3 4. இப்போ பாருங்க 5ல 1 போச்சுன்னா 4 தானே, அதனால சொல்லி n-1 டேம் வரைக்கும். சார் Z6 என்ன சார்? n-1 டேம் வரைக்கும் எழுதணும். அப்போ என்ன வரும் பாருங்க, 0 1 2 3 4 5. சார் இதே போல நீங்க Z7 சொல்லுங்களேன் சார். Z7 என்ன வரும்? 0 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்ட் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ளஸ் 5. அதான் 2 நம்பரையும் ஆட் பண்ண போறோம். சரிங்களா? இங்க பிளஸ் போட்டுக்கிறோம். 0 1 2 3 4. அதே போல இந்த ரோல் எழுதலாமா? 0 1. நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எதுக்கு வரும்னா 0 to 4 தான் வரணும். அதுக்கு மேலே வந்தால் எப்படி சார் செய்யறங்கிறத பாருங்க. முதல்ல சார் டேபிள் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. Z5 டேபிள் காலம் எப்படி சார் போடுறது? Z5 என்னதுப்பா? Z5னா டேபிள் காலம். இங்க பிளஸ் சொல்லிட்டோம்னா அதனால சார் பிளஸ் போடுறீங்க. மல்டிபிள் சொன்னா மல்டிபிள். இப்போ பாருங்க 0. அடுத்த என்ன போட போறோம்? 1. அடுத்த என்ன போட போறோம்? அடுத்த என்ன போட போறோம்? அடுத்த என்ன போட போறோம்? அடுத்த என்ன போட போறோம்? 4. 5 போடணுமா போடக்கூடாதா? ஏன்னா மாடுலர் ஃபங்க்ஷன் you write the value of n-1 term. Okay, last term should be n-1. அடுத்து இங்க என்ன வரும்? 0 1 2 3 4. இப்போ ஆட் பண்ணிடலப்பா. 0 ஓட எதாவது பண்ணலாம் அதானப்பா. ஃபர்ஸ்ட் அப்போ 0 0 plus 0 1 0 plus 1 1 2 3 4. கரெக்டா? அடுத்து ஒன்று வச்சிருவா 1 2 3 4 5 வரக்கூடாது சார். 5 வந்தா என்ன சார் செய்யறது? கொடுத்துருக்க 5ல இருந்து அந்த நம்பரை கழிச்சு எழுத. 5ல 5 போச்சுன்னா வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து 1 2 வரவா? 2 ஓட 0 ஆட் பண்ண 2 3 4 4க்கு அடுத்து 0 5 வரும். 5ல 5 போச்சுன்னா 0 6 வரும். 6ல 5 போச்சுன்னா 1. சார் இல்லை சார் அழகா இன்னும் ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லி தெரியுமாங்க. 1 நம்பர் 0வா 1ஆ 2வா 3ஆ 4. இப்போ பாருங்க 0 1 2 3 4 எழுதிட்டீங்கன்னா அடுத்து 1 வச்சாரு 1 1 வச்சிருந்தா 1 வச்சிருந்தா வரும் 1 2 3 4 0 1 வந்துச்சான்னு பாருங்க. அப்போ 1 2 3 4 0. அது 2 வச்சிருந்த பாரு 2 3 பாருங்க 2 3 4 0 1 வந்துச்சுங்களா? இப்போ 3 வச்சிருந்தாவா? 3 வச்சிருந்தான்னு பாருங்க 3 4 0 1 2 முடிஞ்சு வச்சுங்களா? அடுத்து 4 வச்சிருந்தாவா? 4 0 1 2 3. இப்போ ஆட் பண்ணி கூட பாருங்களேன் 3 plus 0 3 3 plus 1 4. அடுத்து 3 plus 2 5 5ல 5 போச்சுன்னா 0 3 plus 3 6 6ல 5 போச்சுன்னா 1 3 plus 4 7 7ல 5 போச்சுன்னா 2. இப்போ வருமா நம்பர் 1 க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. நம்பர் 1 க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோமா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா வேற ஒன்றும் இல்லையா, நம்ம இங்கே இந்த Z5 நம்பர் தவிர வேற ஏதாவது வந்திருக்கா? 0லேருந்து 5 வரைக்கும் தான் வந்திருக்குது. ஸோ எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வருது. அதை எழுதி பாருங்க. ஆல் தி எலமெண்ட் இன் Z5 சொல்லாமா? இது எல்லாமே Z5 ஓட எலமெண்ட் தானே பார்த்துருக்கு. ஆல் தி elements in Z5, therefore closure property is true. Okay, அடுத்து செகண்ட் ஒன் என்னது? commutative property. செகண்ட் ஒன் டாஸ் commutative property. commutative property எப்படி ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேம் ஆட் பண்ணலாம். பாருங்க எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 0 plus 0 நாலும் 0 தான், 0 plus 0 நாலும் 0 தான், 0 plus 1 நாலும் 1 தான், 1 plus 0 நாலும் 1 தான். அப்போ நம்ம இதெல்லாம் எழுத தேவையில்ல, ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அடிஷன் இஸ் ஆல்வேஸ் commutative. Third one is
Third one is dash, yeah. associative. Associative property. Additionல commutative satisfied கண்டிப்பா associateல இதுவும் satisfied. So addition is always associative. Important last four. Last four என்னது? Existence of identity. நம்ம அடிஷன்ல பார்த்துருக்கோம். ஐடென்டிட்டி அடிஷன்னா எதுப்பா ஐடென்டிட்டி எலமெண்ட்? ஜீரோ இஸ் an ஐடென்டிட்டி எலமெண்ட். இருக்கான்னு பாருங்க அப்போ. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இருக்கிறனால ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. Why? Existence of inverse. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் எப்படி சார் இன்வெர்ஸ் இல்லை சார்? இதை நல்லா கவனிங்க. எந்த பிளேஸில் ஜீரோ வந்திருக்கோ அது அதோடைய இன்வெர்ஸ். ஜீரோவெல்லாம் குறிச்சுக்கணும். இங்கே ஜீரோ வந்திருக்கு, இங்கே ஜீரோ வந்திருக்கு, இங்கே ஜீரோ வந்திருக்கு. பாருங்க, ஜீரோவோட இன்வெர்ஸ் ஜீரோ. சொல்லாமா? ஒன்னோட இன்வெர்ஸ் ஒன்னோடைய 4 ஆட் பண்ணாதான் ஜீரோ வருது. அப்போ ஒன்னோட இன்வெர்ஸ் என்ன வரும்? 4. 2ஓட இன்வெர்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்க? 3ஓட இன்வெர்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்க? 4ஓட இன்வெர்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்க? அவ்வளவுதான். அப்போ the inverse of 0, 1, 2, 3, 4 are. 0ஓட இன்வெர்ஸ் என்ன வந்திருக்கு? 0. 1ஓட இன்வெர்ஸ் என்ன வந்திருக்கு? 4. 2ஓட இன்வெர்ஸ் என்ன வந்திருக்கு? 3. அடுத்து 3ஓட இன்வெர்ஸ் என்ன வந்திருக்கு? 4ஓட இன்வெர்ஸ் 1. சரிதானே? சரியா? ஃபினிஷ்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இது ரொம்ப சிம்பிளான சம். இதே கான்செப்ட் தான். எக்ஸாம்பிள் 12.10 பாருங்க. 12.10 ஜஸ்ட் ஜி அப்சர்வ் பண்ணி பாருங்க. வெரிஃபை க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஃபார் தி ஆப்ரேஷன். X11 சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் என்னன்னா multiple 11 on the subset of A. Remainder is 0, 1, 2, 3, 4, 7, 5, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் போன சம ஆட் பண்ண பார்த்தீங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ரிமைண்டர் இதுக்குள்ளே தான் வரணும். இங்கே என்னன்னா மல்டிபிள் ஆஃப் 11. மல்டிபிள் ஆஃப் 11 இங்கே ஆட் பண்ணி எழுதணும் பார்த்தீங்களா? செப்பரேட் பண்ணி இங்கே 11 வந்து மல்டிபிள் செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் போனீங்க ஸ்டூடெண்ட்ஸ். X11 கிடையாது, மல்டிபிள் 11. சொல்லுங்க என்னது? மல்டிபிள் 11. இந்த செட்டில் ரிமைண்டர் இங்கே கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிச்சோமா? இங்கே ரிமைண்டர் இதுக்குள்ளார இருக்குது, நீ கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, முதல்ல டேப்லெட் கணக்கு போடவா? மல்டிபிள் 11 கொடுத்து 4, 5, 9. அது கரெக்ட். அப்போ ரோ இங்கே தானே யார்? 1, 3, 4, 5, 9. நமக்கு வரக்கூடிய வேல்யூ இந்த நம்பரை தவிர வேற வேல்யூ வரக்கூடாது. வந்தா என்ன செய்யணும்? 11ல இருந்து செப்பரேட் பண்ணி போடணும். ஒன்னால முடியும் அதே தான் வரும். 1, 1, 1, 1, 3 is 3, 1, 4 is 4, 1, 5 is 5, 1, 9 is 9. அடுத்து 3 வரவா? 1, 3 is 3, 3 3s are 9. 9 இருக்குல்லையா? 3 4s are 12 இருக்கா? இல்லையே. 12ல இருந்து 11 கழிச்சுக்கோங்க, ஆன்சர் வரும் 1. அவ்வளவுதான். அடுத்து 3 5s are 15, 15ல இருந்து 11 கழிச்சுக்கோங்க 4. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்னு சொல்லவா? 1 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 9 இருக்கு. அப்ப கண்டு நம்பர் எது மிஸ் ஆயிருக்கு? 5 தான் வருவேன்னா செக் பண்ணி பாருங்களேன். 3 9s are 27. 27ல எத்தனை 11 இருக்கும்? 2 11s இருக்குமா? 22. பேலன்ஸ் 5 வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான். அடுத்து 4th வருமா? 4th என்ன வரும்? 1 4 is 4, 12 12ல 11 போச்சுன்னா 1. அடுத்து 16, 16ல 11 போச்சுன்னா 5, 20 20ல 11 போச்சுன்னா 9. சரியா? அடுத்து 36, 36ல how many times 11? 3, 33. பேலன்ஸ் என்ன வரும்? 3. கரெக்டா? ப்ளஸ் 11 நம்ம சொல்லிடலாம், 30 தான் சொல்லிடலாம். 22 33க்கு மேலே போச்சுன்னா how many times 11? அதை ரிமைண்டர் எழுதுனா போதும். இப்போ பாருங்க 5க்கு வருமா? 1 5 is 5,
5 3 சார் 15 15ல 11 போச்சுன்னா 4 சரிதானப்பா அடுத்தபடியா 20 20ல 11 போச்சுன்னா 9 25 25ல how many times 11 2 times 22 3 45 45ல how many times 44 1 time 9 9 தானே 27 2 times of 22 5 36 3 45 1 81 77 4 பாருங்க இந்த நம்பரை தவிர வேற எந்த நம்பராக வந்திருக்கேன்னு பாருங்கப்பா அப்போ முதல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கேட்டிருக்கேன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன ஆல் த எலமெண்ட்ஸ் all the element is 1 3 4 5 9 சரிதானே therefore closure property is true அடுத்து என்ன பண்ண போறோம் commutative property multiplication is always commutative அழகா போட்டு போயிடலாம் இல்லையா எப்படி மல்டிப்ளைனாலும் பாருங்க 1 into 1 நாள் 1 தான் 1 into 1 நாள் 1 தான் 1 into 3 நாள் 3 தான் 3 into 1 நாள் 1 தான் 3 into 3 நாள் 9 தான் 3 into 3 நாள் 9 தான் 3 into 4 நாளும் 1 தான் 4 into 3 நாளும் 1 தான் வருதா ஸோ அப்போ என்ன சொல்லலாம் multiplication is always commutative multiplication is always commutative அடுத்து associative மல்டிப்ளிகேஷனே வந்துச்சுனால அசோசியேட்டிவ் கண்டிப்பாக போட்டு போயிடலாமே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன எழுதலாம் அசோசியேட்டிவ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் சாரி multiplication is always associative right fourth one என்னயா existence of identity அது identity இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்திருக்கேன் பாருங்கப்பா identity element is 1 வந்திருக்கேன் பாருங்கப்பா ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒன்று வந்திருக்கா எங்கெல்லாம் ஒன்று வந்திருக்கோ அதெல்லாம் குறிங்க இங்கே ஒன்று வந்திருக்கு இங்கே ஒன்று வந்திருக்கு இங்கே ஒன்று வந்திருக்கு ஒன்று வந்திருக்கா ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் 1 therefore identity property is true last existence of inverse வரலாமா எதுக்கு நேரம் 1 வருதோ அது அங்க 0க்கு நேரம் எது வந்துச்சோ அதில் சொன்னோமா 1ஓட இன்வெர்ஸ் 1 3ஓட இன்வெர்ஸ் 4ஓட இன்வெர்ஸ் 3 5ஓட இன்வெர்ஸ் 5 அப்போ 9ஓட இன்வெர்ஸ் அவ்வளோ த இன்வெர்ஸ் ஆஃப் எழுதலாமா த இன்வெர்ஸ் ஆஃப் சொல்லுங்க த இன்வெர்ஸ் ஆஃப் 1 3 4 5 9 ஆர் ஒன்றுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க ஒன்றுக்கு ஒன்றுக்கு நேரம் 1 தான் வந்திருக்கா ஒன்றுக்கு நேரம் 1 3க்கு நேரம் 4 4க்கு நேரம் 3 5க்கு நேரம் 9 9க்கு நேரம் 5 அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தியரம் லாஸ்ட் இயர் பப்ளிக் 2 மார்க்ஸில் இந்த தியரம் கேட்டிருக்கிறான் இந்த தியரத்தை கொடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க மனப்படம் பண்ண தேவையில்ல அதாவது தியரம் ஆஃப் கேட்டாலும் கேட்கலாம் யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி என்னதுப்பா in non algebraic structures uniqueness of identity theorem second uniqueness of inverse uniqueness of identity statement in non algebraic structures the element identity element exist must be unique identity element exist ஆகணும்னா அது கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும் let is s star be algebraic structure அந்த algebraic structure s ஸ்டார்னு எடுக்கிறோம் இங்கே என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஐடென்டி ப்ராப்பர்ட்டி படித்தோம் ஏ ஸ்டார் ஈனாலும் இ ஸ்டார் ஈனாலும் ஆன்சர் வரும் ஏதான் கிடைக்கும் ஆமாம் இல்லையாப்பா அப்போ இங்கே இ ஒன்னை வந்து சார் ஐடென்டிட்டி எடுக்கிறேன் அது அந்த ஏ வர இடத்துல இ ஒன்று ஐடென்டிட்டியாகவும் இ டூ வந்து ஏதோ ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிறோம் சரிங்களா ஆர்பிட்டரரி எலமெண்ட் இப்போ இ ஒன்னுங்கிறது ஒரு வேல்யூ இ டூங்கிறது என்ன சொல்லிட்டேன் ஐடென்டிட்டி எலமெண்ட் இ ஒன் இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட எதை முடியணும் அதே தானே ஆன்சர் கிடைக்கும் அப்போ இ ஒன் ஸ்டார் இ டூனாலும் இ டூ ஸ்டார் இ ஒன்னாலும் ஆன்சர் தான் கிடைக்கும் இப்போ எப்படி ஏ ஸ்டார் இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும் ஏ ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஏ
இங்கே E1ங்கிறது இங்கே E தான் ஐடென்டி, இங்கே E1ங்கிறது ஐடென்டிட்டி. அப்போ E1ஓட எது முடியும்னாலும் அதே இது ஆன்சர். E1 ஆலும் இசிகோட் என்னதான் கிடைக்கும் E2. ஈக்குவேஷன் நம்பர் 1. அதை அப்படியே மாற்றி போடுறேன், இன்டர்சேஞ்ச் த ரோ. அங்கே E1 ஐடென்டி சொன்னா அடுத்த சொல்றேன் E2 ஸ்டார் ஐடென்டி, E1ங்கிறது ஐடென்டி. அப்போ E2 ஸ்டார் E1 என்ன கிடைக்கும்? இங்கே E2ங்கிறது ஐடென்டி எலமெண்ட். ஐடென்டி எலமெண்ட் எதாவது மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் ஆன்சரு. ஸோ அப்போ E2 ஸ்டார் E1 ஆலும் E1 ஸ்டார் E2நாலும் ஆன்சர் அது E1. ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஃப்ரம் 1 and 2 we get E1 is equal to E2. hence the proof. ஓகேங்களா? இவ்வளோது ஐடென்டிட்டி, யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி தியரம். அடுத்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி, let the uniqueness of inverse. In an algebraic structures, the inverse of an element must be unique. எப்படி ஐடென்டி எலமெண்ட் எடுத்தாலும் யூனிக் தான், இன்வர்ஸ் எலமெண்ட் எடுத்தாலும் மஸ்ட் பி யூனிக். let S, star be algebraic structure. A1 A2 has the two inverse. முதல்ல இது எப்படி சார் நம்ம படிச்சுக்கோமா? A ஸ்டார் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஸ்டார் ஏனா ஆன்சர் என்ன படிச்சுவோம்? A ஸ்டார் A இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ் ஸ்டார் A இஸ் ஈக்குவல் டு என்ன படிச்சுவோம்? E. அப்போ இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் A1 வச்சு எழுதுறேன். A ஸ்டார் A1 சரியா? அந்த இன்வர்ஸ் வரது என்ன பண்ண போறேன்? A இன்வர்ஸ் வரது A1 எழுத போறேன். அதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்து A2 A ஸ்டார் A1 is equal to A1 ஸ்டார் A is equal to E. A2 is equal to A2 star A is equal to E. சொல்லலாமா? it is called equation number 2. with the A1 எப்படி சொல்லலாம்? A star E ஓட எதை முடியனாலும் அதே தானே ஆன்சர். இதை மட்டும் படிச்சுக்கணும். A1 equal to A1 star E. இப்போ பாருங்க, முன்னாடி பாருங்க, இந்த இதுல இருந்து வாங்களே, A ஸ்டார் A2நாலும் A2 ஸ்டார் ஏனாலும் ஆன்சர் என்ன படிச்சுக்கோங்க? E. இந்த E எதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த ஒன் செகண்ட், இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு தெரியணும். A1னா A1 ஸ்டார் E, ஈயோட எது முடியனாலும் அதுதான் ஆன்சரு. A1 ஸ்டார் A ஸ்டார் A2. இப்போ இதை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி மாற்றலாமா? எப்படி மாற்றலாம்? A1 ஸ்டார் A ஸ்டார் A2. A1 ஸ்டார் A சொல்லலாம் பாருங்க. A1 ஸ்டார் A என்ன படிச்சிருக்கோம்? E. அப்போ இது போல E போடுறவா? E ஸ்டார் A2. ஈயோட எது முடியனாலும் ஆன்சர் அது அதே ஆன்சர் A2. ஸோ A1 A2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை என்ன சொல்லலாம்னா யூனிக் ஆஃப் இன்வர்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் ட்ரை, டோன்ட் சாய்ஸ். ஓகேங்களா? வித்தவுட் எதையுமே எடுத்துகிற சாய்ஸ் இல்லாமல் நல்லா தெளிவாக வீடியோவை செக் பண்ணுங்கள். தெரியலன்னா கேளுங்க. ஓகேங்களா? ப்ளீஸ்.